السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேருதவியால் இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்களால் எழுதப்பட்ட அத்தாஉ வத்தவாஉ என்கிற நூலிலிருந்து துஆ தொடர்பான செய்திகளை நாம் இந்த வகுப்பிலே படித்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வகுப்பிலே துஆவோடு தொடர்பான பல முக்கியமான அம்சங்களை நாம் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பிலே அத்வாஉ மின் அன்ஃபஇல் அதுஇயா என்று ஷேக் அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தலைப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்வாஉ மின் அன்ஃபஇல் அதுஇயா, மருந்துகளிலே மிகவும் பயன் தரக்கூடியது பிரார்த்தனை என்று சொல்கிறார்கள். நமக்கு நினைவில் இருக்க வேண்டும், இந்த புத்தகத்தை இமாம் அவர்கள் எழுதுவதற்கான பின்னணி, ஒருவர் கடுமையாக நோயினால் பாதிக்கப்பட்டு அது தொடர்பாக இமாம் அவர்களுக்கு எழுதி விளக்கம் கேட்டபோதுதான் இமாம் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதுகிறார்கள். அந்த தொடரிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நோய்களுக்கு நாம் செய்யக்கூடிய மருந்துகளில் மிக பயன் தரக்கூடிய மருந்து பிரார்த்தனையாகும். ஒரு மூமின் என்கிற வகையில் இதை நாம் உறுதியாக நம்புவது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக மருத்துவத்துறை நமக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், மருந்துகள் பயன்படுத்துகிற போது ஒரு நோயாளியினுடைய நம்பிக்கைதான் 70% தாக்கம் செலுத்துகிறது, 30% தான் மருந்து தாக்கம் செலுத்துகிறது என்று சொல்கிறது. இது மருத்துவம் சொல்லக்கூடிய ஒரு உண்மையாகும். இப்போ நோயாளியினுடைய நம்பிக்கை, நோயாளிகள் டாக்டர்களை நம்புகிறார்கள், மருந்து மாத்திரைகளை நம்புகிறார்கள், சுகம் கிடைக்கிறது. ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் டாக்டரை நம்புவதை விட, மருந்து மாத்திரைகளை நம்புவதை விட, ரப்புல் ஆலமீன் அவன் கதீர், காதிர், முக்ததிர் என்று தனக்கு சூட்டியிருக்கிற பெயர்களின் அடிப்படையில் அவனை நாம் நம்ப வேண்டும். காதிர் என்றாலும் ஆற்றல் உள்ளவன், கதீர் என்றாலும் பேராற்றல் உள்ளவன், முக்ததிர் என்றாலும் அதே கருத்தை தரக்கூடிய பெயர்களாகும். குர்ஆனிலே 30க்கும் மேற்பட்ட இடங்களிலே அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் என்று தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறான். இதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அல்லாஹ் நாடாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு முஃமின் தனக்கு ஒரு துன்பமோ ஒரு நோயோ ஏற்படுகிற போது உடனடியாக அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கரங்களை உயர்த்துவான். அவ்வாறு அவன் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை மிக பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. வத்துஆஉ மின் அன்ஃபஇல் அதுவியா வஹுவ அதுவுல் பலா, பிரார்த்தனை மிக பயன் தரக்கூடியது, மிக பயன் தரக்கூடிய மருந்து என்று இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வஹுவ அதுவுல் பலா, சோதனைகளுக்கு பிரார்த்தனை ஒரு எதிரியாகும். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், கஷ்டங்களுக்கு பிரார்த்தனை எதிரி என்கிறார்கள். அதாவது நாம் துஆ கேட்டால் நமக்கு வந்திருக்கிற சோதனைகள் விரண்டோடி விடும் என்பது அதனுடைய அர்த்தமாகும். நோய்களாக இருந்தால் அந்த நோய்கள் குணமாகிவிடும். இதை இன்னும் தெளிவாக சொல்லுகிறார்கள். யுதாஃபிஉஹு வ யுஆலிஜுஹு, பிரார்த்தனை அந்த சோதனைகளை
தடுத்து குணப்படுத்தும். வயம்னஉ நுசூலஹு, அது மட்டுமல்ல, சோதனைகளும் நோய்களும் வராமலும் பாதுகாக்கும். வயர்ஃபஉஹு, வந்தால் உயர்த்திவிடும். அவ் யுஹஃபிஃபுஹு இதா நஸல், அல்லது சில நேரங்களில் நோய் சோதனை வந்தால் அதை இலகுவாக்கி தரும். வஹுவ சிலாஹுல் முஃமின், அந்த பிரார்த்தனை ஒரு முஃமினுடைய ஆயுதம் என்று இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இதற்கு ஆதாரமாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துஆஉ சிலாஹுல் முஃமின் வ இமாதுத்தீன் வ நூருஸ் ஸமாவாதி வல் அர்த். பிரார்த்தனை ஒரு மூமினுடைய ஆயுதமாகும். துஆ ஒரு மூமினுடைய ஆயுதமாகும், மார்க்கத்தின் தூணாகும், வானங்களினதும் பூமியினதும் ஒளியாகும் என்று இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை இங்கே கொண்டு வருகிறார்கள். இந்த ஹதீஸ் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முஸ்தத்ரக் ஹாக்கிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக, இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனால் இது உலமாக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரபல்யமான ஹதீஸ் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே உண்மையிலேயே ஒரு மனிதன் கேட்கிற துஆ மிக பயனுள்ள ஒரு மருந்து என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இமாம் அவர்கள் அதை தொடர்ந்து சொல்கிறார்கள், லித்துஆஇ மஅல் பலாஇ மகாமாத், அதாவது சோதனைகள், நோய்கள், துன்பங்கள் ஒரு மனிதனுக்கு வந்தால் அவன் கேட்கக்கூடிய அந்த துஆ 3 நிலைகளில் காணப்படுகின்றன. முதலாவதாக அத்துஆ, அதாவது அன் யகூன அக்வா மினல் பலா ஃபயத்ஃபஉஹு. ஒரு அடியான் கேட்கிற துஆ அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தை, சோதனையை, நோயை விட பலமானதாக இருக்கும். இது முதலாவது நிலை. நாம் கேட்கிற துஆ மிக ஸ்ட்ராங்கானதாக, மிக உறுதியானதாக, பலமானதாக இருப்பது. இவ்வாறு ஒரு அடியானுடைய துஆ ஸ்ட்ராங்கானதாக, மிக சோதனைகளை விட மிக பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த துஆவினுடைய ஷர்த்துகள், துஆவினுடைய ஒழுங்குகள், துஆ கபூலாகாமல் தடை செய்யக்கூடிய காரணிகளை விட்டும் நீங்கிய நிலையில் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துஆவுடைய ஷர்த்துகள் என்று பார்க்கிற போது உலமாக்கள் பல விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். அதிலே பிரதானமாக இஹ்லாஸோடு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நாம் துஆ செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் மட்டுமே பிரார்த்தனை செய்வது. ஏற்கனவே நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம், துஆ இபாதா என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே அது கேட்கப்பட வேண்டும். மலக்குகளிடம் துஆ கேட்கக்கூடாது. ரசூல்மார்களிடம் துஆ கேட்பது ஷிர்காகும். நபிமார்களிடம் துஆ கேட்பது ஷிர்காகும். அப்ப மலக்குகளிடம், ரசூல்மார்களிடம், நபிமார்களிடம் துஆ கேட்பது ஷிர்க் என்றால், சஹாபாக்களிடமோ அல்லது அதற்கு அடுத்த கட்டங்களில் வந்த நல்லடியார்களிடமோ அல்லது நம்முடைய காலங்களில் வாழ்ந்து மரணித்த மனிதர்களிடமோ அல்லது கற்களிடமோ மரங்களிடமோ நம்முடைய தேவைகளை கேட்பது என்பது தெளிவான ஷிர்க் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹுக்கு இணை வைக்காதவனாக அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே துஆ கேட்பது துஆவினுடைய மிக முக்கியமான ஒரு ஷர்த்தாகும். அதே போல துஆ கேட்கும்போது பாவத்தை கேட்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவத்தை கேட்காமல், இரத்த உறவுகளை துண்டிப்பதை பற்றி அல்லாஹ்விடம் கேட்காமல் நல்லதை கேட்பானாக இருந்தால் அவனுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னார். நாம் ஒரு ஜாஹிலியத்தான முறையில் ஒரு பெண்ணை விரும்புகிறோம் என்றால் அந்த பெண்ணை அடைந்து கொள்வதற்கு யா அல்லாஹ் எனக்கு உதவி செய் என்று கேட்பது கூடாது. ஒரு சாலிஹான பெண்ணாக இருக்கிறாள், வாழ்க்கை துணைவியாக அவளை
நாம் பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு அவளிடம் துஆ கேட்பதாக இருந்தால் கூடும். ஆனால் ஒரு விபச்சாரத்திற்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடம் கேட்பதோ, வட்டி தொழிலில் ஈடுபடுவதோ அல்லது ஹராமான தொழிலில் ஈடுபடுவதற்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பதோ கூடாது. அப்படி கேட்டால் அந்த துஆ கபூல் செய்யப்படவும் மாட்டாது. மூன்றாவதாக, உள்ளம் ஒருநிலைப்பட்ட நிலையில் அல்லாஹ் கபூல் செய்வான் என்கிற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். இது துஆவினுடைய மிக முக்கியமான ஒரு ஷர்த்தாகும். இவ்வாறு துஆவினுடைய ஷர்த்துகளை பேண வேண்டும். துஆ கபூலாகாமல் போவதற்கான காரணிகளை இனங்கண்டு அவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு அடியான் ஹராமான முறையில் பொருளீட்டி, ஹராமான முறையில் உண்டு குடித்து உடுத்து வாழும்போது அவனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்பதை ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். நம்முடைய பானங்கள், ஆடைகள், நம்முடைய லைஃப் ஹலாலாக இருக்க வேண்டும். அப்படியான நிலையில் நாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்கும் போதுதான் நம்முடைய துஆ கபூல் செய்யப்படும். இவ்வாறான நிலையில் ஒரு அடியான் கேட்கிற துஆ சோதனைகளை விட பலம் பொருந்தியதாக, மிக உறுதியானதாக இருக்கும் என்பதை இமாம் அவர்கள் இங்கே முதல் நிலையாக சுட்டிக்காட்டுகிறார்கள். இரண்டாவதாக, أن يكون أضعف من البلاء فيقوى عليه البلاء ويصاب به العبد ولكن قد يخففه وإن كان ضعيفا. ஒரு அடியான் துஆ கேட்கிறான், ஆனால் அவனுடைய துஆ பலவீனமானது. அப்போது அவனுடைய சோதனை துஆவை விட பலமானதாக மாறுகிறது. துஆ பலவீனமானது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம், நாம் மேலே சுட்டிக்காட்டிய அம்சங்களை இழந்த நிலையில் அவன் துஆ கேட்பது. துஆவுடைய ஷரத்துகள், துஆவுடைய ஒழுங்குகள், துஆவை கபூல் செய்வதை தடுக்கக்கூடிய காரணிகள் போன்றவற்றை ஒரு மனிதன் மிஸ் பண்ணிய நிலையில் அல்லாஹ்விடம் அவன் பிரார்த்திக்கும் போது அவனுடைய பிரார்த்தனை பலவீனமானதாக மாறுகிறது, சோதனை பலம் பொருந்தியதாக மாறுகிறது. சில நேரங்களில் இவ்வாறான பலவீனமான துஆக்களை கொண்டு கூட அல்லாஹ் அவனுடைய சோதனைகளை குறைக்கலாம் என்பதை இமாம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். மூன்றாவதாக, أن يتقاوما ويمنع كل واحد منهما صاحبه. இரண்டும் மோதிக்கொள்வது, அதாவது இரண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருப்பது. துஆ, சோதனை ரெண்டும் ஈக்குவலாக இருப்பது. இந்த நேரத்தில் ஒன்று ஒன்றை தடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இவற்றிலிருந்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தகவல், நம்முடைய துஆ முதல் நிலையை பெற்றதாக இருக்க வேண்டும். அதாவது ஷரத்துகளை பேணி, அதபுகளை, துஆவுடைய ஒழுங்குகளை பேணி, துஆவை தடை செய்யக்கூடிய காரணிகளை இனங்கண்டு அவற்றிலிருந்து ஒதுங்கி தூய்மையாக அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் பிரார்த்திப்பதுதான் சோதனைகளை போக்குவதற்கான மிக முக்கியமான நிலை, துஆவினுடைய நிலை என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அதற்கேற்ப நம்முடைய துஆக்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இமாம் அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், லா யுக்னி ஹதரும் மின் கதர். எவ்வளவுதான் பேணுதலாக எச்சரிக்கையாக இருந்தாலும் கலா கதிரிலிருந்து, நமக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் இருந்து நம்ம விடுதலை பெற முடியாது. அதாவது நமக்கென்று எழுதப்பட்டது நடந்துதான் ஆகும். வத்துஆ யன்ஃபஉ மிம்மா நஸல வ மிம்மா லம் யன்ஸில். அதே போல பிரார்த்தனை என்பது நமக்கு ஏற்பட்ட சோதனைக்கும் நமக்கு ஏற்பட இருக்கிற சோதனைக்கும் பயன் தரக்கூடியதாகும். அதாவது நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சோதனையின் போது துஆ கேட்டால் அந்த சோதனை நம்மை விட்டு போகும். அதே போல ஏற்பட இருக்கிற ஒரு சோதனையை விட்டு பாதுகாப்பு தேடி பிரார்த்தனை செய்தால் நமக்கு அந்த சோதனை வராமல் போகும்.
என்பதை இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. வைன்னல் பலா லயன்சில் ஃபயல்காஹு துஆ. ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படுகிறது, அவன் துஆ கேட்கிறான். ஃபயஅதலிஜானி இலா யௌமில் கியாமா. துஆவும் சோதனையும் இவ்வாறு முரண்பட்டுக் கொள்கின்றன என்று இந்த ஹதீஸிலே வருகிறது. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் பலவீனமானது என்பதுதான் அதிகமான அறிஞர்களுடைய நிலைப்பாடாகும். அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸையும் இங்கே இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அத்துஆஉ யன்ஃபஉ மிம்மா நஸல வ மிம்மா லம் யன்ஸில். நமக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்களுக்கும் ஏற்படாமல் இருக்கிற துன்பங்களுக்கும் பயன் தரக்கூடியதாக துஆ இருக்கிறது. ஃபஅலைக்கும் இபாதல்லாஹி பித்துஆ. எனவே அல்லாஹுடைய அடியார்களே, துஆவை நீங்கள் கடைப்பிடியுங்கள், அதிகமாக கேளுங்கள் என்று இந்த ஹதீஸிலே வருகிறது. இந்த ஹதீஸும் முஸ்தத்ரக் ஹாக்கிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல முஸ்னத் அஹ்மத், தபரானி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடர்பாகவும் விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ்களுடைய கருத்துக்கள் ஏனைய ஹதீஸ்களின் அடிப்படையில் வலுவான கருத்துக்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அறிவிப்பாளர் வரிசையில் கருத்து வேறுபாடு இருக்கிறதே தவிர இந்த ஹதீஸினுடைய கருத்து என்பது பலமானது, வலுவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதனுக்கு துன்பம் ஏற்பட்டால் அவன் துஆ செய்தால் அந்த துன்பம் நீங்கும். அதே நேரத்தில் அவன் முற்கூட்டி துஆ செய்தால் ஏற்பட இருக்கிற துன்பங்கள், சோதனைகள் அவனுக்கு ஏற்படாமல் போகலாம். இங்கே இமாம் இப்னுல் கையிம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். இந்த ஹதீஸும் முஸ்தத்ரக் ஹாக்கிம் என்கிற புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இதை வலுவான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். இதிலே வருகிறது, லா யருத்துல் கதர இல்ல துஆ. நமக்கு நிர்ணயிக்கப்பட்டதை துஆவை தவிர வேறு எதுவும் மாற்றாது. அதாவது கலா கதிரை துஆவை தவிர வேறு எதுவும் மாற்றாது. வலா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர். ஆயுளை நன்மையை தவிர வேறு எதுவும் அதிகரிக்காது. வ இன்ன ரஜுல லயுஹ்ரமு ரிஸ்க பித்தம்பி யுஸீபுஹு. ஒரு மனிதன் தான் செய்கிற பாவத்தின் காரணமாக அவனுக்கு கிடைக்க இருக்கிற ரிஸ்கை தடுத்துக் கொள்கிறான், அல்லது அவனுக்கு கிடைக்க இருக்கிற ரிஸ்க் தடுக்கப்படுகிறது என்று இந்த ஹதீஸிலே வருகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இது மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ் ஆகும். கலா கதிரை துஆவை தவிர எதுவும் மாற்றாது என்று வருகிற போது இது ஒரு தெளிவை வேண்டி நிற்கிற ஒரு ஹதீஸாக காணப்படுகிறது. பொதுவாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் கலா கதிரை இரண்டாக பிரிப்பார்கள். நம்முடைய விதி நமக்கென்று எழுதப்பட்டிருக்கிறதை இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று அல் கலா அல் முப்ரம், அதாவது ஃபைனலைஸ் பண்ணப்பட்ட விதி. இன்னும் ஒன்று கலா முஅல்லக், ஃபைனலைஸ் பண்ணப்படாத விதி. அதாவது ஃபைனலைஸ் பண்ணப்பட்ட விதி என்பது அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடியது, அதிலே எந்த மாற்றமும் செய்ய முடியாது. இதை சூரத்து காஃபினுடைய 29வது வசனம், காஃப் என்கிற அத்தியாயத்தின் 29வது வசனம் சொல்லுகிறது. வமா யுபத்தலுல் கௌலு லதைய. என்னிடம் இருக்கிற எந்த ஒன்றும் மாற்றப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்வது. இரண்டாவது, ஃபைனலைஸ் பண்ணப்படாமல் இருக்கிற கதிரை பொறுத்தவரையில் இது மலக்குகளுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஏடாகும் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது அந்த மலக்குகளிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஏட்டில் இருக்கும், உதாரணமாக ஒரு அடியானுடைய ஆயுளை நீங்கள் எழுதுங்கள், அவன் சதகா செய்யாவிட்டால் அதை இவ்வாறு எழுதுங்கள், அவன் சதகா செய்தால் இவ்வாறு எழுதுங்கள் என்று இருக்கும்.
இப்போ அல்லாஹ்விடத்தில் ஃபிக்ஸ்டாகத்தான் இருக்கும் அது. ஆனால் மலக்குகளிடத்தில் அது ஃப்ளெக்சிபிளாக கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ மலக்குகள் அல்லாஹுடைய அந்த உத்தரவின் பேரில் அதை எழுதி கொள்வார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். அதாவது சதக்கா செய்தால் அல்லாஹ் சொன்னபடி இவ்வாறு எழுதுவார்கள், சதக்கா செய்யாவிட்டால் இவ்வாறு எழுதுவார்கள் என்று நாம் புரிந்து கொண்டால் இந்த முரண்பாடு வராது என்பதை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்கள் சொல்கிறார்கள். அப்ப கலா கதிர் என்பது இரண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று முப்ரம். முப்ரம் என்றால் ஃபைனலைஸ் பண்ணப்பட்டது, இது அல்லாஹ்விடம் இருக்கக்கூடியது. இன்னும் ஒன்று முஅல்லக், ஃபைனலைஸ் பண்ணாத நிலையில் மலக்குகளிடம் கொடுக்கப்பட்டிருப்பது. அது அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் மலக்குகள் பிறகு அதை ஃபைனலைஸ் பண்ணுவார்கள். அது துஆவின் அடிப்படையில் இவ்வாறு மாறும் என்ற நிலையில் அசலிலே ஃபைனலைஸ் பண்ணப்பட்டதிலே இருக்கும். அதை மலக்குகள் அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் மாற்றிக்கொள்வார்கள் என்று நாம் புரிய வேண்டும் என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்திலே இமாம் அவர்கள் அத்துஆஉ மின் அன்ஃபஇல் அதுவியா, நாம் பயன்படுத்துகிற மருந்துகளிலே மிக பயன் தரக்கூடிய மருந்தாக துஆ இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் துஆவினுடைய ஷரத்துகளையும் அதபுகளையும் பேணி அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ கேட்க முயற்சிய வேண்டும். அல்லாஹு தஆலா துஆ கேட்கிற பாக்கியத்தை நமக்கு தருவதோடு அந்த துஆக்களை அங்கீகரித்து அவற்றை கொண்டு நமக்கு நன்மைகளை தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.